இப்போ பெரம்பூர் ஒரு சில இடங்களில் 2 தெருவில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இஷ்யூ இருந்துச்சு. ஸோ ஃபியூஸ் ஆஃப் இருந்துச்சு. உடனே அதை வந்து சரி பண்ணுறதுக்கு 40 நிமிஷம் சரி பண்ணாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம குழுக்கள் அமைச்சு உடனடியாக சரி பண்ணுற பணியில் இருக்கிறாங்க, சரி பண்ணிடுறாங்க. ஸோ அதான் இப்போ சேர்மனும் பேச சொன்னாங்க. 4.5 லட்சம் மேற்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கு. இதுல வந்து எல்லாம் 20 வருஷத்துக்கு பழசு வந்து 60-70% மேல வந்து 20 வருஷத்துக்கு பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ அதுல பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதை சரி பண்ணிட்டே தான் வரும். ஸோ இதெல்லாம் அதுக்கு அடுத்து இல்லாமல் நமக்கு சப்ஸ்டேஷன்ஸ் நிறைய தேவைப்படும். ஸோ அந்த சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் லோடு ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்கு. ஸோ அதில் அதிகப்படியான லோடு வந்தாலும் அதுலேயும் நிறைய ப்ராப்ளம், நிறைய இடத்துல லோ வோல்டேஜஸ் அதனால தான் ப்ராப்ளம். ஸோ இதையும் வந்து கணக்கிட்டு வரோம். ஸோ இதெல்லாம் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ் எங்கெல்லாம் பெண்டிங் இருக்கோ அதில் உடனே முடிக்க சொல்றோம். எங்கெல்லாம் பாதி கமிஷன் ஆகிருக்கோ அதில் உடனே முடிக்க சொல்றோம். ஸோ இதுக்கும் பட்ஜெட்டிங் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் சரிபார்க்கிற பணிகள் நடந்துட்டு இருக்கு. பட் என்ன இருந்தாலும் மக்களுக்கு தேவையான சேவைகள் எங்கேயும் பாதிக்கப்படக்கூடாது. ஸோ அங்கே இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் பிரச்சனை, டிரான்ஸ்ஃபார்மர் பிரச்சனைனா அங்கங்க சரி பண்ற பணிகளில் குழுக்கள் அமைக்கப்பட்டு அவங்க எல்லாம் உடனே சரி பண்ணிட்டு வராங்க. நேற்றும் அதான் நிறைய இடத்துல தோண்டப்படும் இடத்துல வெட்டிருக்காங்க. சோ இது வந்து கார்பரேஷன்லயும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கார்பரேஷன்ல யாராவது இந்த நிறுவனங்கள், அது தனியார் கான்ட்ராக்டர்ஸ் அவங்க ஏதாவது வேலையை எடுத்து அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மீது ஃபைன் கொடுக்கும். ஃபைன் வித் கடுமையான வந்து ஃபைன் எல்லாம் போடப்படும் சொல்லியிருக்கோம். அதையும் வந்து திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ற வேலையா இருக்கும். நேற்று ஒரு சில ஆவடி ஒரு சில இடத்துல இப்பதான் எங்களுக்கு வீடியோ வந்து என்னன்னா, வேண்டுமென்று ஒரு சில நபர்கள் வந்து அந்த ஃபியூஸ் எல்லாம் பிடிங்கி திருடிட்டு போற மாதிரி. ஏன்னா ஒரு இடத்துல ரிப்பீட்டடா திரும்ப பிரச்சனை வந்துட்டே இருக்கு. என்னன்னு சிசிடிவி அனைத்தையும் ஆராய்ந்த பொழுது அவர்களும் ஒரு சில பேர் வந்து நபர்கள் வேண்டுமென்று அதை வந்து திரும்ப திருடிட்டு போறதும் அதை எடுத்து அதை ஆஃப் பண்றதும் பார்த்தோம். உடனடியாக காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கு. முடிஞ்ச உடனே காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்மளே அந்த வீடியோ வெளியிடுறோம். ஸோ நிறைய இடத்துல இந்த மாதிரி திட்டமிட்டவும் செய்யப்பட்டு வருகிறது. ஸோ அங்கங்கே வந்து இருக்கிற சிசிடிவி ஆதாரத்தின் அடிப்படையில் அதையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் சொல்லியிருக்கோம். ஸோ எங்க ரிப்பீட்டடா ஒரே இடத்துல ஒரே பேட்டர்ன்ல வருதுன்னா ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அது ஒரு சில நபர்கள் வேண்டுமென்றே செய்தார்கள். அதையும் இப்ப சிசிடிவி ஆதாரம் வந்திருக்கு. ஸோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி போறோம். கண்டிப்பா மக்களுக்கான முழு வீச்சுல மின்சார வாரியம் இயங்கிட்டு இருக்கு.